ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டேர்ம் என்னென்னா அசர்ஷன் லெவல் விசஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். அசர்ஷன் லெவல் அப்படின்னு என்னென்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் புக் பேலன்ஸோ இல்லை வந்து ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸோ அதில் மட்டும் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் தி அக்கௌண்ட் பேலன்ஸ் லெவல். இல்லைனா ஒரு டிரான்சாக்ஷன் லெவலில் மட்டும் பிரச்சனை இருக்குது, இல்லை இது ஒரு பர்டிகுலர் லெட்ஜரில் மட்டும் பிரச்சனை இருக்குது, இல்லை இது ஒரு பர்டிகுலர் டிஸ்க்ளோஷரில் மட்டும் பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும். ஓகேவா? இதுவே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் அந்த தவறுகள் வந்து அந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது ஒரு கம்பெனிக்குள்ளே அப்படின்னா அந்த வீக்னஸ் வந்து கம்பெனி முழுக்க பரவிடும், ஒரு கேன்சர் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ கம்பெனியில் ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கார். அந்த அக்கௌண்டன்ட்டு வந்து ஹீஸ் அரௌண்ட் லைக் 45-50+ ஏஜ். பெருசாக வந்து தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. இன்னொன்று வந்து ஜூனியர்ஸ்க்கு நிறைய விஷயம் தெரிஞ்சால் அதிகம் அவர் அக்செப்டும் பண்ணிக்க மாட்டுறாரு. புதுசான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை இண்டேஸ் வந்து அதை ப்ராப்பராக அவருக்கு படித்து அப்ளையும் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் when the accountant or the chief accountant by himself is very weak இல்லையா, ரொம்ப வீக்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா இன்வேரியபிளி அவங்க எதில் வந்து லைக் எந்த அக்கௌண்ட்டை வந்து அவர் போஸ்ட் பண்ணாலும், எந்த லெட்ஜருக்கு அவர் வந்து போஸ்ட் பண்ணாலும், என்ன மாதிரி ஜேர்னல் என்ட்ரி போட்டாலும் எல்லாத்துலேயுமே தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல சீஃப் அக்கௌண்டன்ட்டுடைய காம்பிட்டன்ஸ்லேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையுமே பாதிக்கும். அது வந்து பர்ச்சேஸை தான் பாதிக்கும், சேல்ஸை தான் பாதிக்கும், இல்லை கேஷை தான் பாதிக்கும். அப்படி இல்லை, இவருடைய ஒரு இன்காம்பிட்டன்ஸ் வந்து பெரிய அளவில் எல்லாத்தையுமே பாதிக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டோட இண்டேஸ் அப்ளிகேஷன் பற்றியே தெரியல, அவர் இன்னமும் பழைய காலத்தில் தான் போட்டுட்ருக்காரு, யாராவது வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருன்னா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ரொம்ப பெர்வேசிவாக ரொம்ப 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 எக்ஸ்டென்சிவாக அது பாதிக்கும். பட் வந்து ஒரு சின்ன லெவல் அசர்ஷன் லெவலில் தான் பாதிப்பு. அதே நம்ம எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார், இல்லை பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஒருத்தர் இருக்கார். மற்ற எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. பட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு மட்டும் இந்த கம்பெனியில் ஒரு 10-12 வருஷமாக இருக்கிறதுனால அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணணும், அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை ஒருத்தர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜியவே ஃபாலோவே பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு எடுத்த உடனே வெண்டார் தான் தெரியுமே, நான் வந்து இந்த கம்பெனியில் 12 வருஷமாக இருக்கேன், நான் சொன்னால் அவன் வந்து சரக்கு இறக்கிடுவான் அப்படிங்கிற திமிரில் அவர் என்ன பண்ணுவார்னா பர்ச்சேஸ் ஆர்டர் இனிஷியேட் பண்ண மாட்டார், பர்ச்சேஸ்க்கு அப்ரூவல் வாங்க மாட்டார் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, டேரெக்டாக போய் வெண்டார்கிட்ட சொல்லி சரக்கு இறக்கிடுவார், அப்புறமா பேமெண்ட்டுக்கு போவார் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட. இந்த மாதிரியான கேரக்டர் இருக்கக்கூடிய ஆட்கள்